வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடகம் நண்பர்களுக்கும் நன்றி. காரணம், இந்த டைட்டிலே ரொம்ப சினிமாவுக்கு இப்போ ஏற்ற டைட்டிலாக இருக்குது. ஏன்னா தில் ராஜா. இப்போ ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில் வேணும். காரணம், ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய தில்லாக இருக்குது. ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்குது. அந்த போராட்டத்தில் தில்ராஜா ஒரு அருமையான டைட்டில். அன்பு தம்பி சத்யா எப்பவுமே தில்லான ஆளை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு பாலிவுட் ஆர்டின்னு சொல்லிங்க சுத்த தமிழ். இந்த படத்தில் ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும். ரொம்ப கடுமையாக உழைச்சி அந்த படத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் அந்த படத்தை சத்யாவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இந்த படம் சாங் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகான ஒரு படமாக இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். காரணம், ஹீரோங்களால் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாமல் நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவெல்லாம் உருவாக்க முடியாதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாங்கு பார்க்கும்போது விஷுவலாக படம் எடுக்கும்போதே அதை பார்த்தேன். ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்து. ஸோ இதில் பார்க்கும்போது ஷெரீன் இப்போ நடிச்சிருக்காப்புல ஒரு பொண்ணு போல் இருக்குது. ஏன்னா பழைய ஹீரோயினியாவே தெரியல. இப்போ புது ஒரு ஹீரோயினியா எப்படி இருக்குன்னா எல்லாரும் கேட்குறாங்க, ராஜா அண்ணன் பக்கத்தில் யார் ஹீரோயின் கேட்டார். அவ்வளோ அழகு அந்த பொண்ணு அழகாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த 27க்கு எவ்வளோ பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டெய்லியும் 2 ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டே இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கணும்னு சொன்னோம்னா அந்த வெற்றி படத்தில் தான். இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களும் வெற்றி படங்கள் தான். அதை மீறி வெளியில் இருக்க போஸ்டர் பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில்ராஜாவுக்கும் தான் போட்டி கணக்காக ஒரு போஸ்டர் பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது. நேற்று நைட்டு ஒரு போஸ்டர் பார்க்குறேன். 27ன்னு போட்டு அந்த ஒரு யூத் ஜென்ரேஷனோட அந்த தில்ராஜா போஸ்ட்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் போஸ்ட்டும் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெஸ் இருக்குது. யூத் இந்த படத்தை பார்க்கணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு இந்த கதையில் இருக்குது. மியூசிக் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல அன்பு சகோதரர் அம்ரீஷ் அவர்கள். இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அவர் கம்முன்னு நடிக்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப இதோட பிஸியாக இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. சாங்கில் ஆமாம், அதை விட கொஞ்சம் நடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்கில் பார்க்கும்போது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேடம் ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது. அவங்க கோவப்படாமல் சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க. அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் 24 மணி நேரம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போகிறார். ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும், ரிலீஸ்க்கு அதை முடிச்சும் சுமக்கணும். ஏன்னா அதனுடைய வலிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானம் தெரியாமல் ஒரு நடிகனாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுற்றுறதை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோவெல்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும். தயாரிப்பாளர்கள் நிம்மதியாக படுத்து தூங்கலாம். இப்போ தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியாக தூங்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதமாக யாருமே நிம்மதியாக தூங்கலை. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க. 100 நாள் போஸ்ட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அவங்க கூட தூங்கலை. எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பாம்பேலேருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள டிக்கெட் போட்ட உடனே அவங்க டீமோடு இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி இங்கே சத்யாவுடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே நிற்கும் போது
ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்திலே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராமல் இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அவங்க தான் நடித்த படத்துக்கு டைலரில் இல்லைன்னு அவங்களுடைய ஆதங்கம், அந்த உணர்வு இருக்குது, அதை போட வேண்டியது கடமை. ஆனால் இந்த படத்தில் முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு அவங்களாம் காணாமல் போன ஆர்டிஸ்ட். அப்படி காணாமல் போன ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளோ பெரிய டைரக்டர். ஸோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க 5 நாள் வந்து இங்கே தங்கணும், தங்கி இந்த படத்தோட ரிலீஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அதுதானே ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை. அதே போல் சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஃபோன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும், இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு 100 பேர் பார்ப்பாங்க, அதில் ஒரு 50 பேர் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். ஒரு கண்டென்ட் போய் சேருறது எப்படி சேருது? அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும் போது தான் சந்தோஷம். பெரிய டாப்ல இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்ல எல்லா டாப்ல இருக்க ஹீரோங்களாம் வந்து நின்று, ரஜினி சார்லாம் இப்போ லாஸ்ட் படத்துக்குலாம் வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனால் இப்போ அப்கமிங்கில் வரப்போ ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமித்யா அந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல. ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எதுக்கு வராங்க? பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க. பணம் கொடுக்கலைன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நடிகர் சங்கத்துக்கு. பணம் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை. உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து முடிச்சிடறோம், படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம். அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யாருக்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர்? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, தெளிவான முடிவு. இனிமேல் எந்த நடிகர்களும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ திடமான முடிவுகள்லாம் சங்கத்தில் ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. திடமான முடிவு, அந்த படத்தில் நடிச்சா வரணும். நம்ம வீட்டு கல்யாணங்க, நம்ம வீட்டு கல்யாணத்தில் நம்மளே வந்து நிற்காம வெளியில் இருக்க ஆள் வந்து நிற்பாங்க சொல்லுங்க. பாம்பேலேருந்து வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்று பெரிய ஆறுதலாக இருக்கும். இந்த நடிச்சிருக்க 2 ஹீரோயினியும் வரலன்னா அப்போ எந்த படத்தில் போய் நடிக்க போறீங்க? அப்போ நடிக்காத போயிடலாமே. வேற என்ன, சினிமாவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவங்க வந்து அதில் வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் நடிக்கணுன்ற எண்ணம், எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க, எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும், வாய்ப்பு வரணும் தேடுறீங்க. வாய்ப்பு கொடுத்த பிறகு ஷூட்டிங் வரதுக்கு 1000 பிரச்சனை பண்ணுறீங்க. ஷூட்டிங்கில் வந்தால் கேர ஒன்று வேணும், இது வேணும், ஸ்டார் ஹோட்டலில் தான் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்தில் வந்து ப்ரொமோஷன் ஆடியோலேருந்து ரிலீஸ் வந்து நிற்க மாட்டீங்க. அப்போ யாருக்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கே அக்கல் இல்லாத சினிமாவில் நீங்கள் எதுக்கு நடிக்க வரீங்க? இப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம், கலையா நேசிச்சு வாங்க. இந்த படத்தை எதுக்கு சுமந்து ஓடுறாரு? இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி நீங்க தில்ராஜா வந்து நிக்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும்போது சாங்ல அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம், எங்க அண்ணன் இருக்காரு ராஜண்ணன், அவர் நிறைய விஷயத்தை எல்லாத்தையும் பேசுறாரு ஓப்பனா. ஒவ்வொரு படத்துக்கு நிக்கிறார், சின்ன படத்துக்கு அவர்னா எதிர்பார்த்தா வந்து நிக்கிறாரு. அவர் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். எதுக்கு வர்றாரு? சினிமாவை, இந்த கலையை நேசிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்கே வந்து நிற்கிறார். வெங்கடேஷ் சார் திரு அவர் கொடுக்காத இட்டா எவ்வளோ இட்டு கொடுத்துருக்காரு. அவர் படத்திலே நீங்கள் வந்து நிற்க மாட்டீங்கன்னா அப்போ வேற எந்த படத்தில் நிற்பீங்க? ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் படத்திலாம் நீங்கள் எப்படி வந்து நிற்பீங்க? தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுற்றுறாங்க. தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல. அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே முடிதான். ஒரு ஸ்ட்ரைக்கில் 1,00,000 பேர் சாப்பாடு இல்லாமல் அலைவாங்க சினிமாவில். அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமாவுக்கு. ஒவ்வொரு தயாரிப்பிலும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல. அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதில் நடிச்சிருக்க டெக்னீஷியன்லாம் வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் விட்டுட்டேன் 2 கோடி 3 கோடி போனால் பரவாயில்ல, என்னுடைய படத்துக்கான ஆறுதலான அங்கே நிற்கணும்ல. ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் கால் ஷீட் நடிக்கிறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்
ஒரு 10 சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பற்றி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே அது வந்து ஹாப்பியாக இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்குமே 50 கோடி 1 கோடி 100 கோடி 200 கோடி பிரித்து கொடுக்கல நடிக்கிறது, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் கொடுக்குது. நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்க, நடித்தா மட்டும் பத்தாது, அதுலேருந்து நிற்கணும், உங்களுடைய கடமை அது. ஒரு 4-5 ஹீரோயினிங்க 4-5 பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அவங்களாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா சில ஆளுகள் எடுத்துட்டாங்க இப்போ. ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை தமிழ் சினிமாவை ப்ரொடியூசருக்கு. நயன்தாரா சொந்தமாக படம் எடுத்து அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்ட வந்து நிற்க சொல்கிறாங்க, பார்க்கலாங்க, வரதே கிடையாது. என் தயாரிப்பாளர் ரோட்டில் பெற்று விட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தயாரிப்புலையும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம். எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்தில் வராதுன்னு தெரிஞ்சோம் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனா சினிமாவை கொண்டு போய் வெளியில் சேர்க்கும் போது மக்கள் மத்தியில் அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா இந்த சினிமா யாரு காப்பாற்றுறது? இது ஒரு கூட்டு குடும்பம் சினிமா. அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தால் தான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும். இந்த தில்ராஜா ஒரு அழகான படம், ஒரு மாபெரும் வெற்றி. இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவா தம்பிக்கு உருவாக்கணும். அதே போல் எனக்கு உண்மை ஹாப்பியாக இருக்குது. இந்தியிலலாம் வந்து நான் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்காவாக இருக்கும். ஷூட்டிங் டைம்னா ஷெட்யூல் போட்டாங்க, ஸ்பாட்டில் இருப்பாங்க. 4 மணி நேரம்னா வேறு எதை பற்றியும் போய் யோசிக்க மாட்டாங்க, அதை ஸ்கிரிப்டில் தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது அமிதாப் பச்சன் உட்பட. அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா ஸ்டேஜில் வேறு எதுவுமே பண்ண மாட்டார், அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யோசிப்பார். பெரிய டாப்பில் இருக்க ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயினி கூட உட்பட. இங்கே மட்டும்தான் இப்போ சினிமாவில் வரும்போதே கேரம் உள்ள க்ளீனாக இருக்கான்னு கேட்குறது, ஸ்டார் ஹோட்டலில் ரூம் இருக்காது. நம்ம எதுக்கு வரோம்? பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போகிறேன்னா அப்போ எதுக்கு அங்கே கேரம் விட? அந்த கதைகளுக்கு என்ன தேவை அதோட ஒன்றி வீட்டுக்கு போனால் நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம். குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில் ஊற்ற போகிறோம். ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல, யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்துக்கிட்டு போகிற ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோவை, ஒரு டைரக்டர் தான். ஹீரோவை வரதே இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம். சத்யாவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும்னு வந்து நிற்கும் போது வேதனையாக இருக்குது. அவர் பின்னாடி வந்து ஹீரோயினிங் வந்து நிற்கணும் கூட. அவங்க படம் தானே இது. இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு 10 ப்ரொடியூசர் தெரியாது. ஏன்னா அவங்களை டார்ச்சர் பண்ணுவோம் தெரியாது அந்த ப்ரொடியூசருக்கு. 10 பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க, 5 லட்சம் 10 லட்சம்னு. இந்த சினிமா தானே உருவாக்குது. இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்கள் அண்ணன் இருக்காரு. ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டு இருக்கு. இது ஒரு மாபெரும் வெற்றி படைய அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அவ்வளோதானா? அப்படியே யாருமே இல்லையே, ஹீரோயின்ஸும் யாரும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் நடக்கும்போது ஷெரீன்லாம் இருந்தாங்க, நல்லா பேசினேன். யாரும் இல்லையோ உட்காந்து நம்மளுக்கு என்ன செட்டுக்கு வர முடியாதுல்ல, இப்படிலாம் பார்த்து பேசினா தான் உண்டு. பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு அலை சவுண்டு, பயங்கரமாக ஏதோ வண்டி கிராஷ் ஆன மாதிரி பிரச்சனைலாம் ஓடுற சவுண்டு. அப்போ தெரியும் வனிதா மேடம் என்ட்ரி ஆகிட்டாங்க. அதனால் ஸோ தேங்க்ஸ். இந்த மேடைக்கு வந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and to say this movie is going to be a good entertainer and sir, thanks for choosing me sir. என்னோட கனவு வந்து ஒரு கனவு நினைவாயிடுச்சு சார். சார் நீங்கள் இப்போ எங்கள் உங்களை விட்டு வர பயமாக இருக்குது சார். நீங்கள் கொண்டனால எவ்வளோ நேரம் எனக்கு தெரியும் சார். இவ்வளோ அழகாக தமிழில் தான் பேசணுன்ற எங்களோட சார் ராஜன் சார் என்ன பாட்டு எழுதியிருந்தார் தெரியுமா? ஊத்து மச்சான் ஊத்து, நீ ஓவராக தான் ஊத்து, ஏத்து மச்சான் ஏத்து, நீ ஏடா கூடமா ஏத்து அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாடலை. ஏன்னா இப்படியும் எழுதுவாருன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு இல்லை, நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், 4 பேர் மதிக்க வேண்டாம், யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கு சார்? நானே தூங்கிடுவேன். எனக்கும் சொன்னார், அப்படியா உனக்கு என்ன மாதிரி வேணும், அவுத்துடு ஏத்துடு இது மாதிரி வேணுமா? இல்லை சார், இந்த மாதிரி யூத்தாக கேட்கணுன்னு நான் மிரண்டுட்டேன். ஊத்து மச்சான் ஊத்து, நீ ஓவராத்தான் ஊத்துனாரு. நான் மிரண்டேன் சார். அந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வந்து பெரிய தத்துவ பாடலாக வரணும்னு எல்லாம் வரல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே உங்களை பார்க்கும்போது ஒரு புத்துணர்வு, ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் first of all I would like to congratulate and wish all the best to Vijay, Satya and A. Venkatesh sir and team Amrish. அவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு இந்த படத்தில். நோ, ஆக்சுவலி நான் அம்ரிஷை வந்து எந்த
சோஷியல் இவெண்ட்ஸ்லேயும் சினிமா இவெண்ட்ஸில் நான் பார்த்ததில்லை. நான் ஆக்சுவலி ஐ ஹவ் நாட் சீன் ஹிம். ஆண்டி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டி இஸ் வெரி 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 ஸ்வீட். எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஆப்வியஸ்லி அப்பா அம்மா காலத்துலேருந்து தேவ் பின் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்டி ரொம்ப நல்லா பேசுவாங்க. பட் ஐவ் நெவர் சீன் ஹிம். நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் ஐ மீன் லைக் எனக்கே நான் கேட்டேன், இப்போ தான் கேட்டேன், ஏன் நீ வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் யூ ஆர் நாட் கம்மிங் அண்ட் என்ன தெரியல. he said that was cute. Anyway, lovely music and I think all the songs are very big hits. So congratulations to that. இந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட நான் ஏ வெங்கடேஷ் சாரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பேக் பண்ணோம் நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டாக பிக் பாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவோட சண்டை எல்லாம் நடந்தது. அப்போ தான் நான் ஃபேமஸான மீடியாவில் திரும்பி அந்த டைமில் வந்து நான் பயங்கரமாக இழைச்சேன். அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ். ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. சும்மா நச்சுன்னு இருக்கு பிரிட்டோ சாரோட தயாரிப்பில் வந்து சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம் நகுல்லோட அந்த ஒரு படம் நான் பண்ணிட்டு அகெயின் ஐ ஜஸ்ட் ஐ டுக் அ பேக் சீட். ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என்னோட டைம் இல்லை. ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ. பட் சாரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ ஹி ஹஸ் பின் லைக், நான் சொல்கிறது வந்து 2010-11 நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்து சார் வந்து நான் வந்து டைரக்டர் பி வாசு கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆள். ஸோ ஒரு 10 படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ அவரோட ஸ்பீடு, அவரோட அந்த தாட் ப்ராசஸ், அவரோட அந்த போல்டான ஒரு டெசிஷன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸு, நான்லாம் வந்து ஒரு ரசிகையாக பார்த்துருக்கேன் டைரக்டரை. என்னோட குரு, அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன், ஒரு ஆர்டிஸ்டாக வளர்ந்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு டைரக்டர் லைக் பி வாசு கிட்ட ஒர்க் பண்ணது மட்டும்தான். நான் 4 படம் பண்ணேன். அந்த படத்தோட நான் அவ்வளோதான், ஐ காட் மேரிட் அண்ட் செட்டில் டவுன். பட் அந்த 4 படத்தை விட நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது தான் இன்றைக்கும் எனக்கு சினிமாவுக்கு, ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது. அந்த விதத்தில் அந்த வரிசையில் பார்க்கும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார், யூனோ தேர் சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு பர்சோனா, ஒரு அவங்கக்குள்ள ஒரு தேஜஸ், அவங்கக்குள்ள ஒரு ஸ்பீடு, ஒரு நம்ம ரசிப்போம், ஒரு ஆர்டிஸ்டாக ரசிப்போம் இந்த டைரக்டரை. அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதில் வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஸ் டைரக்டர்ஸ். ரொம்ப அடக்கமான ஒரு யூனோ டவுன் டு எர்த் பர்சன். யாருமே வந்து அவர் பந்தாவே பண்ணிக்க மாட்டார். அவர் அவ்வளோ ஸ்வீட். த்ரூ த இயர்ஸ் நான் இப்போ ஒரு 4 படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட. அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு 2 days ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்க தேன்மொழி என்னோட ஆக்ட்ரஸ், அவங்க மூலியமாக தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. சார் வந்து என்னை கேட்டார், ஒரு 2-3 days தான் ஒர்க்கு, பட் ஒரு நல்ல ரோலு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு காலே வரல. சம்திங் ஹேப்பன், யாரோ நடுவில் கேம் விளையாடிட்டாங்க ஆஸ் யூஷுவல். எனக்கு கால் வரல. எனக்கு வந்து சார் படம்னோன்னு நான் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன். சார் படம்னோன்னு நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிஃபிக்காக சாருக்கு கால் பண்ணேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் நீங்கள் ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்கள் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு சார்னோன்னா அவருக்கே தெரியல. அவர் சொன்னார், ஏம்மா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே, நீங்கள் ரொம்ப பணம் கேட்டீங்களாமே. நான் சொன்னேன், சார் என்னை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசுங்க, நான் வந்து நிறைய பணம் கேட்டேன்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னேன். அப்படியா, சரி ஓகே நான் பேசுகிறேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, எப்போ ஷூட்டிங், எங்கள் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் உங்கள் படத்தில் நீங்கள் அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானா லொக்கேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது தில்ராஜா தான். அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யா ஒன்லினோ விஜய் சத்யா. ஸோ சத்யாவை நான் பார்த்தப்போ நான் ஏதோ இவர் டைரக்டர்ஸை சொன்ன மாதிரி நான் சொன்னேன், நான் நினச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் தீபக், ரியலி யூனோ, பிகாஸ் அப்போத்துலேருந்து நான் பார்க்குறனால எனக்கு ஏதோ இந்திக்கார பையன் போல இருக்கு, ஓகே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர், ஊட்டி.
ஊட்டி பக்கா தமிழ், அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு, பட் வெரி 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 வெல் பிஹேவ்ட் அண்ட் வெரி டீசன்ட் ஜென்டில்மேன். அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தெரிஞ்சது ஹிஸ் எஜுகேஷன், ஹிஸ் நாலேஜ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா. சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி நான் ஒரு ப்ரொடியூசர், நானும் நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் வாஸ் மை 4th ஃபிலிம். இப்போ ஒரு 5th ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்களை எல்லாரையும் அழைக்கணும். அது நான் அதனால் அதை பற்றி அதிகமாக பேசலை. பட் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது, அது இத்தனை நாள் நான் சொல்லலை. பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறனால நான் வந்து இன்றைக்கி அதை பற்றி பேசி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினச்சே பார்க்கல, இத்தனை வருஷம் கழித்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது உண்மை தான், அது பேஷன், கற்றுக்கணும் சினிமா, அவ்வளோதான். தவிர இன்றைக்கி நான் வந்து ஒரு டைரக்டராக பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமாக. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. இந்த படத்தில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டராக, ஜோவிகா தான் ப்ரொடியூசர். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து எவ்வளோ சினிமாவை பற்றி கற்றுக்க முடியுமோ. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு 27-28 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ், எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இத்தனை பேரை வச்சு நாங்கள் தாய்லாண்டில் ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணி, இங்கே வந்து ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது. ஆனால் ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சீரியஸ்லி ஐ ஹாவ் டு டெல் யூ. ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவாக தான் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தில் இன்றைக்கி ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்று ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், இவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சு, அதை கொண்டு வரணும், ரிலீஸ்க்கு கொண்டு வரணும், அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும், யார்கிட்டெல்லாம் பேச முடியும், என்ன எஃபர்ட் எடுக்க முடியும், அந்த சின்சியரிட்டி, அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்பில் வந்து நம்மளை வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிரும். அது ரொம்ப முக்கியம் சினிமாவில். அது இல்லாதனால தான் சினிமா அழிஞ்சிட்ருக்கு. பட் என்னன்னா இது எப்போவுமே நீடிக்கணும். சத்யா கரெக்டா? இவங்க பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் கன்னிகா. ஹாய், thank you for coming from Bombay like a South Indian girl. But remember one thing I am telling you today, be like this forever. நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சி பெரிய ஹீரோயின் ஆகலாம். ஆனால் நீங்கள் இப்போ வாட் எவர் யூ ஆர், ரிமைன் த சேம். ஏன்னா எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கோடி, 10 கோடி, 7 கோடி, 6 கோடி அந்த படத்தில் வர்ற மாதிரி டைலாக் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹி இஸ் பர்ஃபார்ம்ட் வெரி வெல் அண்ட் ஹீ லுக்ஸ் லைக் நிஜமாக வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பாக இருக்குது. தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஹிந்திக்கார பையன் கிடையாது. ஹிந்தி தெரியாது போடா சொல்லு அந்த மாதிரி. அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்ரீஷ் அண்ட் கே ராஜன் சார். நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஹீரோயின் வரல, லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்துடுவார் சார். சப்ஸ்டிடியூட் நீங்கள் தான் சார், வேறு என்ன சார், யார் சார் அட்ராக்ட் பண்ணுறது ஆடியன்ஸையும் ப்ரெஸ்ஸையும்? ஃபஸ்ட்டு நீங்கள், நெக்ஸ்ட்டு நான் ஒரு கொசுறு மாதிரி உங்கள் கூட வருவேன், நடித்தனோ இல்லையோ நான் அங்கே இருப்பேன். ஸோ அந்த விதத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆடியோ ரிலீஸ் மேட்ஸ் நாங்கள் எல்லாமே எப்போவுமே ஆடியோ ரிலீஸில் மட்டும்தான் சந்திப்போம். இது ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்குது ஆக்சுவலி, ஒரு நல்ல லைன். எனிவே ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். September 27th PVR Inox Pictures. It was actually something very intriguing. ஏன்னா PVRங்கிறது it is a very big brand, Inox. In fact, I think most of the theaters today is PVR Inox. எல்லாத்துலேயுமே அவங்க வந்து they have taken over. ஸோ அவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னா, நான் படம் பார்க்கல பட் டப்பிங் பண்ணேன். ஸோ ஐ சீன் த ஜிஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது கிளைமேக்ஸ்லாம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வராங்க அவங்க தியேட்டர்ஸ்லனா, கண்டிப்பாக அதில் வந்து தேர் இஸ் டெஃபினெட்லி ஸ்டஃப் இன் இட். 100% தியேட்டர்ஸில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பார்ப்போம். அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.